மீதி எல்லாம் பண்ணிடுச்சு. சொல்லுவாங்கல்ல, வாய்க்குள்ள கொண்டாந்து கொடுக்காத மைக்கு கடிச்சிட பாருன்னு பார்த்துருப்பீங்களே. ஆமாம், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல சிறப்பான பேச்சு. பெண்கள் தான் மார்க்க கல்வியில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருக்கிறாங்க. ஆண்கள் அணியும் பெண்கள் அணியும் நிறையவே சரிசமமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. குரான்ல ஹதீஸ்ல தேடி பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் இது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சொன்ன ஒரு கருத்து நமக்கு சிரிப்பு வந்தாலும் உண்மையிலேயே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. ஒவ்வொரு ஜும்மா பயான்லையும் ஹரம் ஷரீஃபுடைய இமாமை கொண்டு வந்து பேச விட்டாலும் அதுதான் கதை. யாருமே வர்றதில்லை, ஃபேன் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அது ரெண்டாவது குத்துபாவில் இறங்கும் போது தான் நமக்கு நிறைய அனுபவம் இருக்குது. பள்ளிவாசல் பக்கத்தில் வீடாக இருக்கும், எந்திச்சு வரமாட்டார், கட்டிலில் படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருப்பார். அவங்க வீட்டு பொம்பளை வந்து நம்ம வீட்டு பொம்பளையோட சொல்லிட்டு போவாங்க, இந்த மாதிரி இருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர், கொஞ்சம் அஜத்தை சொல்லுங்கன்னு. யார் வீடுன்னு கேட்டாதீங்க, சொல்ல மாட்டேன். நிறைய அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ ஆண்கள் வந்து ஆர்வம் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறார். பெண்கள் பார்த்தா ஆர்வம் நிறைய இருக்கு. ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, பெண்கள் கேட்டிருக்கிறாங்க, ஆண்களும் கேட்டிருக்கிறாங்க. ஆர்வங்கள் தற்கால சூழ்நிலையை கவனிச்சு பார்த்தாலும் பெண்கள் ஆர்வம் அதிகமாக தான் இருக்கிறாங்க. மதரசாக்களை பற்றியும் நிறைய ஒரு விஷயம் சொன்னாங்க. பெண்கள் மதரசா எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அங்கே ஓதக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. ஆண்கள் மதரசாவுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கு அப்படிங்கிற கருத்தை தான் அவங்க சொல்ல வந்தாங்க. முஸ்தகினா பேகம், அது உண்மையிலேயே நிதர்சனமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய செய்தி. சில ஊர்களில் எல்லாம் நிஸ்வான் மதரசாக்கள் நிறைய இருக்கு, ஒன்று மட்டும் இல்லை, 2, 3. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு நிஸ்வான் மதரசா இருக்கணும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு தெருவுக்கும், அந்த தெருவில் உள்ள 50 வீட்டு பெண்கள் வந்து அங்கே படிக்கணும். அடுத்த தெருவுலையும் ஒரு கிளை இருக்கணும், ஒரு பிரான்ச் இருக்கணும், அங்கே ஒரு 50 பெண்கள் வந்து படிக்கணும். இப்போ நம்ம ஊர் மாதிரி பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருந்தா அது தேவையில்லை. அது அல்லாமல் பெண்கள் ஒரே இடத்துல மொத்தமாக கூட முடியாத ஒரு நிலை வருகிற போது ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்முடைய திருவாவடுதுறையில் சிறப்பான ஒரு மதரசா கைருன் நிசா அப்படிங்கிற பேரில் நடந்துக்கிட்டு இருக்கு. 2ஆம் ஆண்டினுடைய நிறைவு விழாவில் நீங்கள் இருக்கிறீங்க. இது ஒரு மிகப்பெரிய பரக்கத்தான ஒரு விஷயம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பெண்களுக்காக ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த கல்லூரிக்காக, அதே போன்று மதரசாக்களுக்காக முடிந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணணுமோ அவ்வளவு முயற்சி செய்யணும். முயற்சி செய்யறதுனா என்ன? நம்முடைய குழந்தைகளை அனுப்பணும், தேவைப்படுற போது பொருளாதாரங்களை அள்ளி கொடுக்கணும். பொருளாதாரங்களை அள்ளி கொடுக்கணும். குரான்ல ஹதீஸ்ல ஒட்டுமொத்தமாக நிறைய சொல்லியிருக்குமல்ல, 6666 வசனங்கள் இருக்கு. ஹதீஸ்ல லட்சக்கணக்கான ஹதீஸ் இருக்கு. அது எல்லாத்திலையும் சேர்ந்து ஒரே ஒரு கருத்து சொல்றாங்க, அல்லாஹுடைய பிரியம் ஏற்படணும்னா என்ன செய்யணும்? அல்லாஹ் நம்மளை பிரியப்படணும்னு எல்லாருமே ஆசைப்படுறோம்ல, எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்குல்லமா, அல்லாஹ் நம்மளை பிரியப்படணும் அப்படின்ட்டு எல்லாமே விரும்புவோம். அல்லாஹ் நம்மளை பிரியப்படணும்னு சொன்னா 2 காரியம் செய்யணும். முதலாவது அல்லாஹுவோடு தொடர்பு இருக்க வேண்டும். 2வது அடியார்களோடு தொடர்பு இருக்க வேண்டும். அல்லாஹுவோடு தொடர்பு இருப்பதற்கு பெயர் தான் அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள். அடியார்களோடு தொடர்பு இருப்பதற்கு பெயர் தான் ஆத்து ஜகா, ஜகாத்தை கொடுங்க. இந்த 2ம் இருந்தா தான் ஒரு மனுஷன் உயர முடியும். இல்லைன்னா நம்ம எவ்வளவுதான் செஞ்சாலும் அது வீழ்ச்சி தான். ஜகாத்து, சதகா, ஹதியா, துஹ்ஃபா, நிறைய வழிமுறைகள் இருக்கு. கடமையான தர்மம், உபரியான தர்மம், அன்பளிப்பு கொடுக்கறது, இப்படிலாம் நிறைய இருக்கு. ஏதோ ஒரு வகையில் நம்ம அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தா அடியார்களோடு நமக்கு தொடர்பு ஏற்படும். அல்லாஹ் அதை ரொம்ப விரும்புறான். ஏன்னா அவன் படைச்ச அடியார் இல்ல, அவனுடைய அடியார்களுக்கு நம்ம உதவி செய்யறப்போ அவனுக்காக நம்ம செய்யறோம்னு ஆகுது. அவன் தான் பாதுகாக்கணும், அவனுக்காக நம்ம செய்யறோம் என்ற நிலை வருகிறது. எனவே அல்லாஹ் ரொம்ப பிரியப்படுறான். இப்ப அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்கு, நேசத்தை பெறுவதற்கு 2 முக்கியமான வழிகள். அடியாரோடு தொடர்பு இருக்க வேண்டும், அல்லாஹோடு தொடர்பு இருக்க வேண்டும். அந்த 2ஐயும் அழுத்தமாக நமக்கு சொல்லித் தருவது மார்க்க கல்விதான். அதை மறுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த திருவாவடுதுறையில சிறப்பான முறையில் 2ம் நடக்கிறது.
எனக்கு முன்னர் பேசிய ஹசரத் அவர்கள் சொன்னதை போல இந்த மாவட்டத்திற்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. சகோதரர் ஷேக் முகமது ரஹீமி ஹசரத் அவர்களை குறித்து ஒரு விஷயம் சொல்லணும். வெட்கத்தை விட்டு சொல்கிறேன், என்னால் செய்ய முடியாததை, நான் தோற்று போனதை சகோதரர் ஷேக் முகமது ரஹீமி இந்த 10 ஆண்டு காலமாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அவருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் நாட்டாமை பஞ்சாயத்தார்களுக்கும் ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளை தர வேண்டும், ஆரோக்கியத்தை தர வேண்டும், எல்லா விதமான காரியங்களிலும் சிறப்பாக ஈடுபட வேண்டும். எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி சமமாக மார்க்க கல்வியை தருவதிலே இந்த மாவட்டத்திலேயே ஒரு முன்மாதிரி ஊராக திருவாடுதுறை இருக்கிறது. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லல, சாதாரணமான ஊர் கிடையாது. பக்கத்து ஊருக்கு இன்சில் கொடுத்ததே நீங்க தான். டீ பண்டார வடைன்னு போட்டிருக்கோம்ல, எந்த ஊர்ல இன்சில் இருக்கு? டீ பண்டார வடை. இன்சில் கொடுத்ததுல என்ன அர்த்தம்? தலைமைன்னு அர்த்தம், அத்தான் அர்த்தம், அப்படித்தானே? அது மாதிரி இன்சில கொடுத்ததே நீங்க தான். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் முன்னுதாரணமாக இருக்கணும். எல்லா ஊர்களையும் ஆண்கள் மதரசா, பெண்கள் மதரசா, மக்தப் மதரசா, அரபு கல்லூரிகள் இருந்தாலும் கூட இந்த பகுதியிலேயே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நிலை உருவாக வேண்டும். பொதுவாகவே ஆண்களும் பெண்களும் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதிலே மிகவும் முனைப்போடு அக்கறையோடு இருக்கிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம், ஆண்களை விட பெண்கள் பலகீனமானவர்கள். ஆண்களை விட பெண்கள் பலகீனமானவர்கள். உடல் ரீதியாக பல்வேறு உபாதைகளுக்கு சொந்தக்காரர்கள். ஆண்கள் அப்படி இல்லை, வலிமையானவர்கள். ஆனால் அந்த வலிமையானவர்கள் கூட கவனம் செலுத்த முடியாத பல்வேறு விஷயங்களிலே பெண்களாகிய நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள். அது மார்க்கம் சம்பந்த, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, எல்லா விஷயத்திலையும் குடும்பத்துடைய நிர்வாகம் உட்பட, பொருளாதாரத்தை சரி செய்வது உட்பட எல்லா காரியங்களிலும் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள். ஒரு விஷயம் சொல்லவா, இன்னைக்கு காலையில இருந்து 9 மணியில இருந்து இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் நீண்ட நேரம் அமர்ந்திருப்பதும் நீங்கள் தான், அதிகமாக அமர்ந்திருப்பதும் நீங்கள் தான். நிறைய பேர் ஆண்கள் பயணத்துல இருப்பாங்க, வேற வேலையில இருப்பாங்கிறது வேலை. தனியா அங்க ஒரு பயான் நடந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம இங்க பைக்கை பிடிச்சி பேசிக்கிறது, அங்க இன்னொரு பயான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க யாராவது பேசுறீங்களா? அப்ப மார்க்க கல்வியில ஆர்வம் என்பது ஏதோ ஒரு 2 வார்த்தை சொன்னா நம்ம காதுல உழட்டும் அப்படிங்கிற ஆர்வத்தோட உட்கார்ந்து இருக்கிறது நீங்க தான். மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு, தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மிகவும் சிரத்தையோடு நீங்கள் இருக்கிறீர்கள். இதை வைத்து பார்க்கிற போது பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்ல தோணுது. இருந்தாலும் ஆண்கள் அணியும் நிறைய பேசியிருக்கிறாங்க. ஆண்களும் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஏராளமான கருத்துக்கள் சொன்னாங்க. நபிமார்கள் ஆண்களாத்தானே வந்திருக்கிறாங்க அப்படின்னு கடைசியா பேசின ஒரு பேச்சாளர் அழுத்தமா மண்டையில் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு. முறைச்சு பார்த்துட்டு வர போயிருக்காரு, அவருக்கு தீர்ப்பு கொடுக்கணும்ட்டு. அவர் பேர் என்ன? அப்துல்லா அஹமது அப்துல்லா. ஆண்கள் தானே நபிமார்கள், எந்த நபி பொம்பளை வந்தாங்க அப்படின்னு. ஆனா என்ன ஒரு செய்தி தெரியுமா? அந்த நபிமார்களை பெற்றெடுத்தவர்கள் அத்தனை பேருமே பெண்கள் தான். பெண்கள்ல ரப்புல் ஆலமீன் விலாயத்தை கொடுத்திருக்கிறாங்க, வலிமார்களாக ஆக்கியிருக்கிறாங்க. நிறைய பெண்களுடைய வரலாறுகள் வருகிறது. நிறைய நல்லவர்களை உருவாக்கியவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பத்தி சொல்லும்போது சொன்னாங்கல்ல, இந்த குதிரை, ரெக்க உள்ள குதிரையை பற்றி அந்த செய்தி சொல்லும்போது அந்த மார்க்கத்தினுடைய ஞானம் இருந்த காரணத்தில் தானே அதை பற்றி கேட்கப்பட்டது என்ற ஒரு அழுத்தமான வாதம் வைக்கப்பட்டது. இப்போ ஆண்களும் பெண்களும் சரி சமமான நிகரான அமைப்பிலே மார்க்கத்தை தேடுவதிலே கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். இருந்தாலும் இங்கு பேசிய பேச்சுக்களுடைய அடிப்படையிலும் திரளாக நீங்கள் வீற்றிருக்கிற சூழ்நிலையை கவனத்தில் கொண்டும் மார்க்க கல்வியில் பெரிதும் கவனம் செலுத்துவது பெண்களே 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 என்று தீர்ப்பு கூறி நிறைவு செய்கிறேன். வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரல் ஜஸா. இப்பொழுது பட்டிமன்றத்தில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு நடுவர் அவர்கள் பரிசு வழங்குவார். ரஸ்மியா யாராவது நாட்டாமையை அவங்களை கொடுக்க சொல்லுங்க. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். யாருக்கு தான் கொடுக்கணும்? வாங்க வாங்க.